இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழியை பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். ஐயா ஏய் என்றாரு போய் வேலையை பார்க்க சொன்னா பாட்டு பாடி தெரியல இல்ல கொழுப்பேர் போச்சா? என்னைய அப்படி சொல்லி போட்டீங்க. நீ கொடுத்த வேலையை செஞ்சு போட்டுனுங்க. வேற வேலை இருந்தா கேட்டு செய்யலான்னு வந்துனுங்க. அலுப்பு தெரியாம இருக்கணும்னு பாட்டு பாடிட்டு வந்துனுங்க. மன்னிச்சு போடுங்க. என்றா சொல்ற தேங்காய் போறதையும் உரிச்சு பாட்டியாக்கும். யாருக்கடா காது குத்துற பொண்ணு போட்டுருவேன். அவ்வளோ தேங்காய் நீ உரிச்சு போட்டியா அப்படின்னு சொன்னா நாங்க நம்பணுமாக்கும். அரை தேங்க இருந்ததுங்க. அவ்வளோத்தையும் உரிச்சு போட்டுனுங்க. வேற வேலை இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா அதையும் முடிச்சு போடணும். முன்ன பின்ன தேங்காய் உரிச்சிருக்கியா நீ? நான் தான் சொன்னலுங்க மைனராட்டம் ஊர் சுட்டு தெரிஞ்சானுங்க. நான் எங்க தேங்காய் உரிக்கிறது? இன்னைக்கு தானுங்க முதல்ல உரிச்சுனுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. அம்னி இவன் சொல்றது பார்த்தா தேங்காய் எல்லாம் உரிச்ச மாதிரி தெரியல. எல்லாத்தையும் உரிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு. எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாம போயிருக்கும். யாரு இதுக்கெல்லாம் காரணம்? உன்ற கூட பிறந்தானே சக்திவேலு, அவன் தான் காரணமாக்கும். என்ன முதலாளி என்ற மேல நம்பிக்கை இல்லைங்களா? என்ற வேலை அன்னைக்கு சுத்தமா இருக்குங்க. நீங்க வேணா நேர்ல வந்து பாத்துக்கோங்க முதலாளி. டேய் வேலை யா வாடா. ஏனுங்க? இவன் என்னமோ எல்லாத்தையும் உரிச்சு போட்டேன்னு சொல்றான். சரிங்க எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சரிங்க. எதுக்கும் நீ ஒரு 8 போய் ஆட்டுங்க, பாத்து போ. பா நானும் இவன் கூட போய் பாத்துட்டு வரேங்கப்பா. நீயும் போறியாம்? நீ சரி போயிட்டு வா. டேய் நீயும் கூட போயிட்டு வா. வாங்க நீ வா போலாம். வா உன்ற லட்சணத்தை வந்து காமி. ஆப்போ 6000 தேங்காய் உரிச்சு போட்டேன்னு கரெக்டா சொல்றான். என்ன தப்பு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஒரே ஆளு இத்தனை தேங்காய் உரிச்சு போடுவாங்க. பொய் சொல்றானா? இல்ல இவன் மனுஷனா இல்ல மிருகமா? நானே மலைச்சு போய் நிக்கணுங்க. என்ற காணி என்னாலே நம்பலீங்க மணி. உண்மையிலே இந்த ஆள் தான் செஞ்சதா? இவடத்துக்கு இவனை தவிர வேற யாரும் இல்லைங்க. இவ்ளோ தேங்காய உரிச்சு கையா இது? ராணி காமிக்ஸ்ல வர மாயாவி கையாட்டம்ல இருக்கு. உண்மையிலே நீ பெரிய ஆள் தான் நம்மள. அம்மனி என்ன நம்மள இப்படி யோசனை இருக்க? ஒண்ணு இல்லைங்க அம்மனி. நேத்து வரைக்கும் திருட்டு பயில இருந்த அம்மனி. இன்னைக்கு உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கேன். எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தன்னம்பிக்கை தான். என்ன மதிச்சு வேலை கொடுத்தீங்க. நான் செஞ்சு போட்டுனுங்க. எல்லாம் உங்களால தானுங்க. அப்படி இல்ல நம்மள. எல்லாத்துக்கும் உன்ற திறமை தான் காரணம். முயற்சி செஞ்சா எது வேணாலும் சாதிக்கலான்றதுக்கு நீதான் உதாரணம். அப்படி எல்லாம் இல்லைங்க. நீங்க மட்டும் என்ற மேல நம்பிக்கை வச்சு உற்சாகப்படுத்தலைன்னா நான் எங்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தானுங்க என்ற குலதெய்வம்.
ஆனதும் உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. எனக்கு எதுக்கு அண்ணாமலை? இந்த ஊர்ல இந்த வீட்ல நீங்க தானே அம்மனி எனக்கு எல்லாமே. சத்தியம் அப்படித்தான் அம்மி சொல்லிருக்கு. அம்மனி ஐயாட்ட போய் விசிட் சொல்லலாம். போல வாங்க அம்மனி. சரி. ஏய் சத்தி, சும்மா ஊரை சுத்திட்டு இருந்த எனக்கு வேலை கொடுத்து ஒன்றரை பிறந்தவளையும் விட்டுட்டு போயிருக்க. உன்னைய மறக்க மாட்டேன்டா. என்ற மேல காட்டுற அக்கறைய பார்த்தா சீக்கிரம் செட் ஆயிர மாட்டே இருக்கு. நீ திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிருவேன்டா. ஐயோ, கால் சுளுக்கிடுச்சுங்களா? அம்மனி, என்ன பண்ணி சொல்றீங்க? ஐயோ, அம்மனி. வீட்டை விட்டு வெளியே போனா கவனமா இருக்கணும், இல்லைன்னா வழிக்குத்தான் விழுவணும். யாரும் பார்க்கலன்னா பரவாயில்ல, ஊரே பார்க்குற மாதிரி வழிக்கு விழுந்தா பொம்பளைக்கு தாண்டி ஆசைங்க. ஐயா, ஐயா, என்றா கோலம் இது? அண்ணா இல்ல வேலை செய்யறதுக்கு வந்தியா இல்ல
கோயில் பூசாரி ஆட்டம் வேஷம் கட்டுறதுக்கு வந்தியா? ஐயா என்ன மன்னிச்சு போடுங்க. இந்த வீட்டு அம்மனி தானுங்க என்னை வேலைக்கு சேர்த்து புது மனுஷனா மாத்துச்சுங்க. அவங்களுக்கு கால் சுளுக்கு பிடிச்சு வச்சுன்னு துடிச்சு போயிட்டுனுங்க. அதானுங்க அம்மனிக்கு உடம்பு சரியாகணும்னு மாலை போட்டு விரதம் இருந்து வேண்டிட்டு வரணுங்க. அப்படியே கோயில் பிரசாதத்தை கொடுத்து போட்டு போலான்னு வந்தனுங்க. என்ற மாமன் உன்னை வேலைக்கு சேர்க்கணும்னு சொன்ன போது எனக்கு ஒன்னும் அதுல இஷ்டமில்லையாக்கும். ஆனா இவ்வளவு வருஷம் நீ திரும்பி போட்ட. என்ற மாவன் மஞ்சுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே நீயா கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு விரதம் வேற இருந்து போட்டு என்ற மாவன் சீக்கிரமா குணமாகணும்னு பூசை வேற போட்டு பிரசாதம் வேற எடுத்து போட்டு வந்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ற மாவன் சக்திவேலு எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு நீ நிரூபிச்சு போட்டடா. ஐயா இது என்ற கடமை தானுங்க. இது போய் பெரிய வார்த்தையில பேசி போட்டீங்க. பிரசாத்த ஐயா அவடத்தால் தான் என்ற மாவன் மஞ்சு இருக்கா. போய் கோயில் போன அதே கையோட பிரசாதத்தை கொண்டு போய் கொடுத்துரு. சரிங்க. சரியா? ம். என்னங்க அப்படி அழுகுறீங்க? கால் நோகுதுங்களா? நான் வேணா ஐயா கிட்ட சொல்லி டாக்டர் வர சொல்லட்டுங்களா? அவத்திக்குன்னு மான் குட்டியாட்டம் துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அம்மனி. 6 கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி படுக்கையில விழுந்துட்டீங்க. கவலைப்படாதீங்க அம்மனி, எல்லாம் சரியா போயிடும். நீங்க நல்லாகணும்னு ஆத்தாளுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு உங்களுக்காக விபூதி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. எடுத்துக்கோங்க அம்மனி. எனக்கு சுளுக்கு பிடிச்சது கூட ஒரு விதத்துல நல்லதுக்கு தான் நம்மள. என்னங்க அம்மனி இப்படி சொல்றீங்க? இல்ல, நான் படிக்கல விளையாட்டி நீ என்ற மேல வச்சிருக்கிற அன்பு தெரியாமே போயிருக்கும்ல. நீங்க பழையபடி எழுந்து ஓடி ஆடுறத நான் பார்க்கணுங்க அம்மனி. அது போதுங்க எனக்கு. இது வெறும் சுளுக்குதான் அண்ணாமலை, அது சரியா போயிடும். அது சரியா போகணும், இல்லைன்னா சாமின்னு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தமாகும். அவன் என்ற கையில மட்டும் கிடைச்சிருந்தானா கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேனாக்கும். தப்பிச்சு ஓடி போயிட்டான். தப்பா நினைச்சுக்காதீங்க. சேத்துல களத்துக்கு போட்டா சேர் நம்ம மேலதானு தெரிக்கி. உங்க முன்னால வந்து நிக்க தைரியம் இல்லாம தானுங்க அவர் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஒளிறாருங்க. எங்கேயே போய் பொழைச்சிட்டு போறாருங்க. இருங்க, நாம எதுக்கும் கத்தி வீணா கூப்பாடு போடணுங்க. ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா நமக்கு தானே சாமி ஆசிங்க. என்னன்னு நான் சொல்றது? இப்படி பாவம் பாவம்னு பார்க்க போய் தான் இன்னைக்கு மானம் மறுவாதி எல்லாம் போய் ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறோம். மாடு திருட வந்தவன அன்னைக்கு அடிச்சு முடிக்கிருக்கணும். இந்த ரோதனையும் வந்திருக்காது. என்ற தங்கச்சியும் என்ன விட்டு போயிருக்க மாட்டான். நடந்தது நடந்து போச்சுங்க, விட்டு தள்ளுங்க. போவேன், இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பார், அவன் உன்ற கண்ணுல பட்டான்னு வையே, இந்த வீட்டு மருமவன பாவம் பார்த்து விட்டு போடாத. காலை உடைச்சி கம்பத்துல கட்டி வை. நான் வந்து உசுரோடு குழி தோண்டி புதைச்சிரவனாக்கும். என்ற தங்கச்சிய விரட்டி விட்டு போட்டு அவன் மட்டும் இவத்திக்கு சுத்திட்டு இருக்கானா? என்னமோ இருக்கு வேளா. சும்மா விட மாட்டேனாக்கும். இத பத்தி விசாரிக்கணும். விசாரிக்கிறேன். சரிங்கய்யா, கிளம்புங்க. விடிய காலையில பேசிக்கலாம். புறப்படுங்கய்யா. சரிங்க, ஆகட்டுங்கய்யா.
அம்மணி 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 சத்தியையா வந்துட்டு போறாரு. கேட்டுட்டு தான் இருந்த வேலை. என் வாழ்க்கையை கெடுத்தவன் இப்ப 6 நிம்மதி கெடுக்கிறதுக்கு இவடத்துக்கு சுத்திட்டு இருக்கானோ தெரியல. ஊர்ல ஆறாருக்கும் சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேந்தே. போங்க அம்மணி, போய் படுத்து கதவு சாத்திக்குங்க அம்மணி. ஒண்ணுமா இந்த வருஷம் பாத்தியா, காலகாலத்துல பெய்ய வேண்டிய மழை பெஞ்சு விளைச்சல் ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல. ஆத்தா என்னைக்கு நம்ம வீட்டு நிலத்தை காய விட்டுருக்கா? நீ மட்டும் சும்மாவா இருக்க? வருஷம் வருஷம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போற, அங்க ஆத்தாளுக்கு பொங்க படைக்கிற, ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் அந்த வேட்டி கொடுக்கற, புடவை கொடுக்கற, அப்புறம் ஆத்தா விட்டுருவாளா நம்மள? நம்ம ஊர் சமயம் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, செய்வானாங்களா? என்ன பண்ணுமா இது? மஞ்சு எதுவுமே பேசாம வாய் மூடிட்டு வந்துட்டு இருக்கா. நாளைக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க இல்லைங்க, அந்த வெக்கம்ங்க. அவனுக்கு வெக்க வந்துட்டாக்கும். வாங்க வாங்க. பொலமா என்னங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, ஆமா. அவங்க தேதியை குறிச்சு போட்டாங்கன்னா வெக்கெல்லாம் பறந்து போயிடும். என்ற தங்கம், என்ற செல்ல மஞ்சு குட்டி. வேலா வேலா அட இவத்துக்கு இருக்கானுங்களா? தான் இருக்கா? ஐயா, என்றா வேலை வேலைலாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் நல்லா நடக்குதுங்க. அவன் என்ன பண்றான்? ஒழுங்கா வேலை பாக்குறானாக்கோ? ஏதோ பாக்குறானுங்க, நம்மள பார்த்தா மட்டும் கொஞ்சம் வலுவா வேலை கூடுதுங்க. ஐயா, வேலனுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலைங்கய்யா. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்கய்யா. வேணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. நிறுத்திவிட ஓரி அடுத்த வேலை செய்ய சொன்னா மாத்தி மாத்தி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி அதை விடு. வேலை ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. நாளைக்கு என்ற தங்கம் மஞ்சுவ பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாக்கும். அதனால நீ என்ன பண்ற? உன்ற மண்ட மாதிரியே நல்லா வழுக்கலாம் ஒரு 20-30 இளநிய வெட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு. ஆகட்டுங்கய்யா. ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அம்மனிய சின்னது பாத்துருக்கனால அம்மனியோட கல்யாணத்துக்கு எனக்கு புது வேட் செட்ல வாங்கி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. நான் மூட்டு விசேஷம்னா முதல் துணியே உனக்கு தான். தேதி மட்டும் குறிச்சு போட்டோம், வேட்டி சட்டை தேடி வரும்டா. என்ன சரி, பாத்துக்க ஒழுங்கா மற்றா. அப்புறம் ஆகட்டும். வாங்க வாங்க வாங்க. ஏய், ஒழுங்கா வேலை பார்க்கணும். சரிங்கய்யா.
என்னங்க இந்த பக்கம் கல்யாண பொண்ணு இப்படி தனியா சுத்தலாங்களா? நான் உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க. அது வந்து அதான் வந்துட்டீங்கல்ல, வெரசா சொல்லுங்க. அப்பா என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை விடாங்கன்னு சொன்னதும் உங்க முகம் மாறினத நான் பார்த்தேன். என்ற மூஞ்சியே அப்படித்தானுங்க. இல்ல, நீ மறைக்கிற. என்ற மேல உனக்கு கோவம். ஐயோ, எனக்குன்னு கோவம்? அதுவும் உங்க மேலைங்களா? எனக்கு என்னங்க உரிமை இருக்கு உங்க மேல கோவப்படுறதுக்கு? ஏன் நம்மள இப்படி எல்லாம் பேசுற? என்ற அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உன்கிட்ட சொன்னனா? சொல்லு, நான் சொன்னனா?